அருட்பெரும் ஜோதி சுரேந்தர் ஐயா வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் கடவுளை தவிர வேறொன்றும் இல்லையா என்று கேட்டுள்ளீர்கள். அன்பு வடிவம் ஐயா வந்தனம். கடவுள் என்பவர் ஒரு நபர் அல்ல, இஸ் நாட் எ பர்சன். அது இயற்கையில் அனாதி காலமாகவே அகண்டாகாச வான்பெருவெளி முற்றும் நிறைந்த அன்பு என்கின்ற ஒரு சத்துவம் ஆகிய வெளி என்பதுதான் வரலாறு சொல்வது. புகழ அரும் அகண்ட பூரணம் என்று அகவலில் குறிப்பிடுகின்றார். அகிலமாம் அன்பாம் என்பதுதான் அவருடைய முடிவான போதனையாக இருந்தது என்று தெழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் குறித்துள்ளார்கள். அந்த அன்பு சத்துவம் இயற்கையில் தானொரு தானாக மட்டுமே ஏகமாக இருந்து வந்துள்ளது என்பதுதான் அதி அற்புதமான ஒரு ஒப்பற்ற இயற்கை உண்மையாகும். ஏக அனுபவம் அறியேன் எங்கனம் நான் புகுவேன் என்பது வள்ளல் பெருமானுடைய முறையீடு. கடவுளுடைய அனுபவத்தில் அவர் ஒருவர் மாத்திரமே தன்மயமாய் அருட்பெரும் கடல் என்ற அகத்தில் இருந்து கொண்டு, அதே நேரத்தில் அந்த அருட்பெரும் கடலின் புற மேற்பரப்பில் அனந்தா அனந்தம் அனித்திய ஜீவதேக போத வாழ்விலைகள் கொண்டவராய் தோற்றிக்கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு சிறு ஜீவ அலைகளின் உள்ளும் அருட்பெரும் கடல் பரிபூர்ணமாக இருப்பதுதான் நாம் நம்ப முடியாத அதிசயம். இதைத்தான் அதே வரிகளில் புகழரும் அகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்து அருட்பெரும் சொல்கின்றார். அகம் என்றால் ஆன்மநடு. ஒவ்வொருடைய தனித்தனி ஜீவதேக தற்போத அலைகளும் கடவுளுடைய அனுபவங்கள் நிலையங்களாகும். அந்த அலைகள் எழுவதும் அடங்குவதும் மறுபடியும் எழுவதும் அடங்குவதுமாக பல கோடிக்கணக்கான பிறவிகளில் கடந்த பின்னர் பக்குவத்தில் அந்த அலை தனது உட்பக்கம் அகமாக திரும்பும் தருணம் அதன் அலையியல் மாறி நிலையியல் கொண்டு கடவுள் அருட்பேரனுபவத்தில் பேரின்பத்தில் தழைக்கின்றது. ஒவ்வொரு தனித்தனி ஜீவதேக தற்போது அலைகளும் கூட கடவுளுடையது. இதைத்தான் மணிவாசகர் இன்பமும் துன்பமும் இல்லானே என்றும் தானே ஒவ்வொரு ஜீவனுமாக இருப்பதால் உள்ளானே என்றும் குறிப்பிடுகின்றார். நன்றி. வள்ளலார் சரவணானந்தா.